ஞானமடைய வழி. ஸ்லோகம் 8. ஆகையால் வெளிப்பொருள்களிலுள்ள சுகத்தில் பற்றைத் துறந்தவனாய், சாதுவும் மகாத்மாவும் ஆன குருவை முறைப்படி அடைந்து, உபதேசிக்கப் பெற்ற பொருளில் சித்தத்தை நிலைநிறுத்தியவனாய், அறிவாளி முக்திக்காக நன்முயற்சி செய்ய வேண்டும். ஸ்லோகம் 9. தெளிவான விவேகத்துடன் இடைவிடாது ஆத்ம தியானம் செய்து, யோகத்தினால் ஊன்றிய ஆரூடனாகும் நிலையை அடைந்து, பிறவிக் கடலில் மூழ்கியிருக்கும் தன்னைத் தன்னாலேயே ஒருவன் உயர்த்திக் கொள்ள வேண்டும். யோகாரூடத்துவம் என்பது, எப்போது ஒருவன் இந்திரியங்கள் நாடும் பொருள்களில் பற்றுக் கொள்வதில்லையோ, கர்மங்களிலும் பற்றுக் கொள்வதில்லையோ, அப்பொழுது எல்லா சங்கல்பங்களையும் துறந்த அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறான். ஸ்லோகம் 10. எல்லா கர்மங்களையும் துறந்து ஆத்ம தியானப் பழக்கத்தில் இடைவிடாது நிற்கும் புத்திமான்களாகிய வித்வான்களால் பிறவிப் பிணியிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும். சர்வ கர்மாணி என்றால் மனதின் தூய்மைக்காக செய்யப்படும் கர்மங்கள் நீங்கலாக ஆசைவாய்ப்பட்டுச் செய்யும் கர்மங்கள் எல்லாம் துறந்து எனப் பொருள். ஸ்லோகம் 11. மனதின் தூய்மைக்காகவே செயல். உண்மைப் பொருளை அடைவதற்கு அன்று. உண்மைப் பொருள் சித்திப்பது ஆராய்ச்சியால். கோடிக்கணக்கான கர்மங்களாலும் சிறிதும் சித்திக்காது. சாஸ்திரம் விதிக்கும் கர்மங்களை பயனில் பற்றின்றி செய்வதால் பாவந்தேய்ந்து மனம் பரிசுத்தமாகும். அப்போது ஆத்ம ஞானம் தானே உள்ளத்தில் எழும். ஸ்லோகம் 12. மதிமயக்கத்தால் ஏற்பட்ட பெரிய பாம்பின் பயத்தையும் துக்கத்தையும் நாசம் செய்வதும், செம்மையான ஆராய்ச்சியால் சித்திக்கும் பழுதையின் உண்மை வடிவின் நிச்சயம். பழுதையைப் பழுதையாகக் காண்பது தத்துவம். பாம்பாகக் காண்பது மதிமயக்கத்தால் ஏற்பட்ட பிரமை. ஸ்லோகம் 13. ஒரு பொருளின் உடைய உண்மை நிலை உயர் நலம் தரும் உபதேசங்களைக் கொண்டு ஆராய்வதால் காணப்படுகிறது. நீராடுவதால் அன்று, தானம் செய்வதால் அன்று, 100 பிராணாயாமம் செய்வதாலும் அன்று.